கோடை விடுமுறையொட்டி முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு உள்ளூர் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அங்கு பராமரிக்கப்படும் யானைகளை கண்டு ரசித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாம் ஆசியாவிலேயே நூற்றாண்டுகளை கடந்த பழமை வாய்ந்த முகாமாக அமைந்துள்ளது. இங்குள்ள யானைகள் வளர்ப்பு முகாமில் சுமார் 28 வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் மற்ற காட்டு யானைகளை விரட்டுவதற்காக பாகன்களின் கட்டளைக்கு இணங்க செயல்படும் இந்த கும்கி யானைகளுக்கு புத்துணர்வு அளிக்கும் வகையில் மாயாற்றில் ஆனந்த குளியலிட்டு யானைகள் முகாமில் உள்ள உணவு மாடத்திற்கு அழைத்து வரப்பட்டு ராகி, கேழ்வரகு, வெள்ளம் மற்றும் சத்து மாத்திரைகள் உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களை அளிப்பது வழக்கம். அவ்வாறு உணவு மடத்தில் வளர்ப்பு யானைகளுக்கு உணவளிப்பதை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். அதேபோல் நாள்தோறும் தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் குடும்பத்தினருடன் ஓய்வு எடுக்க வருகை புரிந்த தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தனது குடும்பத்துடன் தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் உள்ள உணவு மடத்தில் அணிவகுக்கின்ற ஆஸ்கர் குறும்படத்தில் இடம்பெற்றிருந்த ரகு பூமி உட்பட கும்கி யானைகளுக்கு பாகன்கள் உணவு வழங்கியதை சுற்றுலா பயணிகளுடன் கண்டு ரசித்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தும் வளர்ப்பு யானைகளுக்கு தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கரும்பு உள்ளிட்டவைகளை வழங்கி மகிழ்ந்தார். அதேபோல் பாகன்களின் கட்டளைக்கிணங்க வளர்ப்பு யானைகள் செயல்படுவதையும் வளர்ப்பு யானைகளை மிக அருகில் காண்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பிரபு.